السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, இன்னைக்கு இது வகுப்பு, அப்படித்தானே? பயான் இல்லை, இது வகுப்பு. இந்த வகுப்புல எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தனித்துவங்கள் அல்லது தனிச்சிறப்புகள். புரிஞ்சா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தனிச்சிறப்புகள் அப்படிங்கிறது இந்த வகுப்புடைய தலைப்பு. நான் வகுப்புக்கு தலைப்புக்கு நேரடியா போறதுக்கு முன்னால நம்ம வரலாறு படிக்கிறோம் இல்ல, இது வரலாறு சம்பந்தப்பட்ட செய்தி, அப்படித்தானே? இந்த வரலாறை நம்ம கண்டிப்பா படிக்கணும், தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற அவசியத்தை பற்றியும், அது மாதிரி கல்வியுடைய அவசியத்தை பற்றியும் நான் சுருக்கமா சொல்லி போட்டு தலைப்புக்குள்ள போயிடுறேன். ஒன்னாவது, நான் ஓதுன ஆயத்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக்ங்கிற ஆயத்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆயத்து தான் முதல் வசனம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கல்வியுடைய அவசியத்தை பற்றியும் கல்வியுடைய சிறப்பை பற்றியும் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். கல்வி என்பது நம்ம மார்க்கத்துல ஃபர்லா, வாஜிபா, சுன்னத்தா அப்படின்னு சொன்னா, கல்வியை கற்றுக்கொள்வது வாஜிபா, சுன்னத்தா, ஃபர்லா? ஃபர்லு. புரியுச்சா? இப்ப ஃபர்லு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாத்தின் கடமைகள் 5, அப்படித்தானே? கலிமா, தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல 5 வேளை தொழுவுறது ஃபர்லுக்கு பத்தியெல்லாம், இந்த ஃபர்லை விட ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறோம் பத்தியெல்லாம், அந்த நோம்புடைய ஃபர்லை விட, ஜக்காத்துடைய ஃபர்ல், ஹஜ்ஜுடைய ஃபர்லை விட கல்வியை கற்றுக்கொள்வது முதல் ஃபர்லு, முதல் கடமை அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தாங்கல்ல. அவங்க எத்தனை வருஷம் நபியா இருந்தாங்க? எத்தனை வருஷம் இருந்தாங்க? இது நான் ஒரு பயானா செய்ய மாட்டேன், இது ஒரு வகுப்பு தான். புரிஞ்சா? அப்பப்ப கேள்வி கேட்டுக்கிறேன், கேட்ட இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிறங்க. ரசூலுல்லாஹ் நபியாக வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்? 23 ஆண்டுகள். இதுல மக்காவுல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 40 வயசுல நபி ஆனாங்க, 63 வயசுல மௌத்தா போனாங்க, 23 வருஷமா நபியா இருந்தாங்க. என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 23 வருஷ நபித்துவ வாழ்க்கையின் மக்காவுல சில வருஷங்களும் மதீனாவுல சில வருஷங்களும் வாழ்ந்து மதீனாவுல மௌத்தா போனாங்களே இல்லையா? இதில் மக்காவில் வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்? நபியாக என் கேள்வி நான் தெளிவா தானே பேசுறேன், சரியா? 40 வயசுல நபி ஆயிட்டாங்க, அதை நான் கேட்கல. அந்த நபியாக மக்காவுல வாழ்ந்தாங்கல்ல, எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். குறிச்சுக்கிறங்க. இதெல்லாம் கடைசியில நான் கேட்பேன், யாரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் டோரை திறந்து வெளியே அனுப்புவோம். புரியுதா? மதீனாவுல மக்காவுல நபியாக வாழ்ந்தது எத்தனை ஆண்டுகள்? 13 ஆண்டுகள் மக்காவுல இருந்தாங்க. 40 வயசிலிருந்து 53 வயசு வரையிலும். புரியுதா? அப்புறம் தான் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுல போய் நபியாக எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க?
எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 10 வருஷம். மாஷா அல்லாஹ், 10 வருஷம் வாழ்ந்தாங்க. 10 வருஷம் மதீனாவுல வாழ்ந்து போட்டு ஹிஜ்ரி 11ல வஃபாத் ஆயிட்டாங்க. இது வரலாறு. அப்படித்தானே? நபித்துவத்தின் அந்த 23 ஆண்டுகளில் முந்தைய 13 ஆண்டுகள் மக்கத்து வாழ்க்கை, பிந்திய 10 ஆண்டுகள் மதீனத்து வாழ்க்கை. இந்த மதீனத்து வாழ்க்கையில் ஹிஜ்ரி 11ல வஃபாத் ஆனாங்க என்பது வரலாறு. இதுல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 13 வருஷமா நபியா இருந்தாங்கல்ல, இந்த 13 வருஷ நபித்துவ வாழ்க்கையில ஜக்காத்து கொடுத்தாங்களா கொடுக்கலையா? 13 வருஷம் மக்காவில் நபியாக வாழ்ந்தாங்கல்லமா, இந்த 13 வருஷம் மக்காவின் நபித்துவ வாழ்க்கையில நீங்க ஜக்காத்து கொடுங்க, ஜக்காத்து உங்க மேல ஃபர்லு அப்படின்னு சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்களா சொல்லலையா? கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுக்கல. மக்காவுடைய 13 வருஷமாக ரசூலுல்லாஹோ சஹாபாக்களோ ஜக்காத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அல்லாஹ் கொடுக்க சொல்லவே இல்லை, கடமையாக்கப்படவே இல்லை. மக்காவுல தான் வாழ்ந்தாங்க, மக்காவுல தான் காபத்துல்லா இருக்குது. 13 வருஷம் நபியா வாழ்ந்தாங்க. ஹஜ் பண்ணாங்களா? ஹஜ் பண்ணாங்களா மக்காவுல? பண்ணல. ஏன் பண்ணல? அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கவே இல்லை. புரியுதா புரியலையா? அதே மாதிரி மக்காவுல 13 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, 13 ரமலான் மாதம் வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும்ல. இந்த 13 ரமலான் மாசத்துல மக்காவுல ரசூல்லா நோன்பு வச்சாங்களா வைக்கலையா? வச்சாங்களா வைக்கலையா? வைக்கல. வைக்கல. ஏன் வைக்கல? கடமையாக்கப்படவே இல்லை. புரியுச்சா? அப்ப 13 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல நோன்பு வைக்கவில்லை, ஜக்காத்து கொடுக்கவில்லை, ஹஜ்ஜி செய்யவில்லை, செய்ய சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனா தொழுவுரம் பத்தியலா, இந்த தொழுகை கூட மக்காவுடைய வாழ்க்கையில 12 வருஷமா ரசூலுல்லாஹ் தொழுவல. மக்காவுடைய 13 வருஷ வாழ்க்கையில எத்தனை வருஷமா தொழுவல? 12 வருஷமா தொழுவல, தொழுவ சொல்லல. இந்த 12 வருஷம் முடிச்சு 13வது வருஷத்துடைய ஆரம்பம் இருக்கு பத்தியலா, அப்பதான் மேராஜுக்கு போறாங்க. அந்த மேராஜில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அங்க போயிட்டு வந்து சொல்றாங்க, 5 வேளை உங்க மேல தொழுகை கடமை, நீங்க எல்லாம் தொழுவுங்க அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில அந்த கடைசி 13வது வருஷத்துக்கு பத்தியலா அந்த ஒரு வருஷம் மட்டும் தான் தொழுதாங்க. வரலாறு புரியுதா? அப்ப தொழுகை 13 வருஷத்துல கடைசி ஒரு வருஷம் தான் தொழுதாங்க. ஆனா நோன்பு வைக்கல, ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ் பண்ணல 13 ஆண்டுகளாக. ஆனால் நீங்கள் தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ் பண்ணுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளை இடுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை என்ன என்று சொன்னால், என்ன முதல் கட்டளை? இக்ர, நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா. அப்ப தொழுகைக்கு முன்னால், நோம்புக்கு முன்னால், ஜக்காத்துக்கு முன்னால், ஹஜ்ஜிக்கு முன்னால் இஸ்லாத்துல முதல் கடமை என்ன? கல்வி. கல்வி, கல்வியின் கட்டாய அவசியங்கிறதா முதல் கடமை என்பதை நீங்கள் எல்லோரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ரெண்டாவது பாத்தீங்களாக்க, நம்ம எல்லாம் மதரசாவுக்கு போறோம், பள்ளிவாசலுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா நன்மைக்காக வர்றோம். அல்லாஹ் நன்மையை தருவான், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், நம்புறோமா இல்லையா? நம்ம மதரசாவுக்கு இல்லாம ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு காலேஜுக்கு போறோம், ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறோம். அதற்காக அல்லாஹ் நன்மையை தருவானா மாட்டானா? தருவானா மாட்டானா? தருவான், தருவான், தருவான் என்று நான் சொல்லவில்லை. இமாம் முஸ்லிம் ஒரு ஹதீஸ பதிவு பண்றாங்க. மன் சலக தரீகன் யல்தபிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. ஒருவர் ஒரு பாதையிலே போகிறார், போகக்கூடிய நோக்கம் என்ன என்று சொன்னால் யல்தபிஸு ஃபீஹி இல்மன், இல்மை தேடியவராக. புரிஞ்சா? நீங்க மதரசாவுக்கு போனாலும் சரி, பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி, பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, உங்களுடைய நோக்கம் என்ன? இல்மை தேடுவது, இல்மை கற்றுக்கொள்வது. அப்ப கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணத்தில் நீங்க ஒரு பாதையில போறீங்க அப்படின்னு சொன்னா ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அது மூலமாக அல்லாஹ் அவருக்கு எந்த பாதையை லேசாக்குவான்? சொர்க்கத்து பாதையை அல்லாஹ் லேசாக்குவான்.
அப்படின்னு ஹதீஸ் வருதா அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம மதரசாவுக்கு போறோம் பாத்தீங்களா, அது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போறோமே, கல்லூரிக்கு போறோமே, அதுவும் ஒரு இபாதத்து, சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரு இபாதத்துங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் என்ன ஆதாரம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல இந்த கல்வி சம்பந்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுச்சா? ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, தலைப்பு என்ன? ஆயிஷா நாயகியுடைய தனித்துவங்கள், தனிச்சிறப்புகள். இதுக்கு முன்னால நம்ம எல்லாம் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே? குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, நீங்க குர்ஆன தர்ஜுமாவை ஆய்வு செய்வதோடு நீங்கள் சேர்த்து படிச்சு பார்த்தீங்களாக்க, 3 விஷயங்களை தான் அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்லுவான். புரியுதாமா? எத்தனை விஷயங்கள் எல்லாம் சொல்லுவான்? 3 விஷயத்தில். உங்கள்கிட்ட கேட்பேன், பாப்பா உன் பேர் என்னமா? உன் பேர் என்ன? சரி, என்னமோ ஒண்ணும் சரியா? உன்னிட்ட கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப குர்ஆன்ல 3 விஷயங்களை தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். எந்த ஆயத்தை படிச்சு பார்த்தாலும் இந்த 3க்குள்ள நீங்க சேர்த்துக்கலாம். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அகீதாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அகீதான என்ன? ஈமான் சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. புரியுச்சா? நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், மலக்குமார்களை நம்புங்கள், வேதத்தை நம்புங்கள், நபிமார்களை நம்புங்கள், மறுமையை நம்புங்கள், விதியை நம்புங்கள், கபர் வாழ்க்கையை நம்புங்கள், சொர்க்கத்தை நம்புங்கள், நரகத்தை நம்புங்கள். இந்த நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அரபில் அகீதா, இஸ்லாமிய அடிப்படை கொள்கை அப்படிங்குவாங்க. புரியுச்சா? இப்ப இங்கெல்லாம் நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் நீங்க நிறைய பெண்களா பிள்ளைங்களா இருக்கிறீங்க. இங்கன பிள்ளைங்களா மாஷா அல்லாஹ் பெண்களாக இருக்கிறாங்க. இங்கன ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இல்லதானே? இல்லதானே? ஆனா நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் இங்கெல்லாம் யார் இருக்கிறது? மலக்குமார்கள் சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை இல்லையா? நம்ம என்னைக்காவது மலக்குகளை பார்த்தோமா? பார்க்கல. பார்க்காமல் நம்புகிறோம். ஜின்களை பார்த்தோமா? பார்க்கல. பார்க்காமல் நம்புகிறோம். கபூர்ல நல்லது கெட்டது அனுபவிச்சோமா? இல்ல, நம்புறோம். சொர்க்க நரகத்தை பார்த்தோமா? இல்ல, நம்புறோம். அப்ப இந்த பார்க்காமல் எதை நம்புகிறோமோ அதுக்கு பேர் அகீதா. அதுக்கு பேர் என்ன? அகீதா. அதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள். குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, 3ல் ஒரு பகுதி, 30 ஜுஸ் இருக்குல்ல, 30 ஜுஸுல 10 ஜுஸுக்கு நிகராக அல்லாஹ் எதை சொல்வான்னு சொன்னா, அகீதாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், நீங்கள் மறுமை நாளை நம்புங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்லுவான்? 3ல் ஒரு பகுதிக்கு அல்லாஹ் அகீதாவை பற்றி பேசுகிறான். புரியுச்சா? 2வது பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, மசாயில்கள். அகீதானா புரியுதுல? அகீதானா என்ன? இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அது அகீதா. அப்புறம் பாத்தீங்களாக்க மசாயில். 2வது மசாயில் என்ன? சட்டதிட்டங்கள். இது ஹலால், இது ஹராம், இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம், இது கூடும், இது கூடாது. குர்ஆன்ல நிறைய இருக்கா இல்லையா? அப்ப இந்த ஹலால் ஹராமுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, அதெல்லாம் மசாயில்கள். குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, இன்னொரு 10 ஜுஸுக்கு நிகராக எதை பேசுகிறான்? எதை பேசுகிறான்? மசாயில்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். புரியுச்சா? 3வது பகுதியை படிச்சு பார்த்தீங்களாக்க, வரலாறுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 3வது பகுதி என்ன செய்யுது? இந்த 3ம் சேர்ந்து தான் குர்ஆன். 3ல் ஒரு பகுதி அகீதா, 2வது பகுதி மசாயில்கள், 3வது பகுதி என்ன? வரலாறுகள். எந்த ஆயத்தை நீங்க கொண்டு வந்தாலும் இந்த ஆயத்து இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணா இருக்கு. சரியா? நீங்க இன்ஷா அல்லாஹ் தர்ஜுமாவை படிக்கும் போது நீங்க இதை யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க படிச்சு பாருங்க. ஒண்ணு இந்த ஆயத்தை அகீதாவை சொல்லும், அல்லது மசாயில்கள் சட்டதிட்டங்களை சொல்லும், அல்லது வரலாறுகளை சொல்லும். அப்ப குர்ஆனில் 10 ஜுஸுக்கு நிகராக அல்லாஹ் வரலாறுகளை பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப நம்ம வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு 10 ஜுஸுக்கு நிகராக அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அதுவே சான்று. புரியுதா? மட்டுமில்ல நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, குர்ஆன்ல நிறைய வரலாறு சொல்லப்படுகிறது.
நல்லவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், கெட்டவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். கெட்டவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், கெட்டவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. நல்லவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அது மாதிரி நம்ம ஆவணும். புரியுச்சா? அது மாதிரி ஆவறதுக்காக நல்லவங்களை பத்தி, கெட்டவங்களை பத்தி, ஃபிரௌனை பற்றி, அபூஜஹலை பற்றி, ஷைத்தானை பற்றி இருக்கா இல்லையா, அதெல்லாம் அது மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. புரியுச்சா? நிறைய வரலாறு குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல ஒரு சூராவுடைய பேரே சூரத்துல் கஸஸ். கஸஸ் என்று சொன்னால் வரலாறுகள். கிஸ்ஸா கிஸ்ஸா கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? கஸ்ஸ யகுஸ்ஸு கிஸ்ஸத்துன், அப்படி இல்லையா? கிஸ்ஸா என்று சொன்னால் வரலாறு என்று பொருள். அவருடைய பன்மை கஸஸ், வரலாறுகள். குர்ஆன் 28வது சூரா, 28வது சூராவுடைய பேரே சூரத்துல் கஸஸ், வரலாறுகள் அப்படின்னு ஒரு சூறாவே இருக்கு. புரியுச்சா? அப்ப வரலாறுகள் ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு மார்க்கத்தில் வரலாறு அவசியம். ஒண்ணுமில்ல. 2வது சூறாவுக்கு பேரு என்ன? சூரத்துல் பக்கரா தானே? பக்கரான்னு ஏன் பேர் வந்துச்சு? அந்த சூறாவுக்கு பக்கரான்னு பேர் வந்தது என்ன காரணம்? அதில் வரலாறு சொல்லப்படுகிறது. மூசா நபி சம்பந்தப்பட்ட, பனு இஸ்ரவேலர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் சொல்லப்படக்கூடிய காரணத்தால் அந்த சூறாவுக்கு பேர் என்ன? சூரத்துல் பக்கரா. ரசூல்லா பேர் வைக்கிறாங்க. 3வது சூரா சூரா ஆலு இம்ரான், அப்படித்தானே? ஆல இம்ரான். இம்ரான்டா யாரு? இம்ரான்டா யாரு? இம்ரான்டா இம்ரான், அப்படியா? இம்ரான்டா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க வாப்பா. புரியுச்சா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பா யாரு? இம்ரான். ஆலு என்று சொன்னால் குடும்பம் என்று பொருள். ஆலு இம்ரான், இம்ரானின் குடும்பம் என்று பொருள். அப்ப அந்த ஆல இம்ரான்லயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தார்களை பத்தி அல்லாஹ் சொல்றதுனால சூராவுக்கு பேர் என்ன? ஆலு இம்ரான். அப்ப இந்த பேருகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் வரலாறு தான் காரணம். நிறைய நபிமார்கள் பேர்ல குர்ஆன்ல சூரா இருக்குது. சூரா ஹூத் இருக்கா இல்லையா? சூரா யூனுஸ் குர்ஆன்ல வருது. சூரா யூசுப் குர்ஆன்ல இருக்குது. சூரா இப்ராஹிம் குர்ஆன்ல இருக்குது. சூரத்து நூஹ் குர்ஆன்ல இருக்குது. எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். புரியுதா? அப்ப நம்ம வரலாறுகளையும் எப்படி அகீதாவை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, இஸ்லாமிய கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அது மாதிரி சட்டதிட்டங்களை தெரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டுமோ, அது மாதிரி எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும்? வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குர்ஆன்ல வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். சொல்றது மட்டுமல்லாம பிள்ளைங்களை, மாணவிகளை, ஆசிரியர்களை நீங்கள் வரலாறு படியுங்க, வரலாறு படிச்சு மக்களுக்கு வரலாறு சொல்லுங்கள் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்க. சூரத்துல் அஅராஃப், சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயம். அஅராஃப் எத்தனாவது சூரா? எல்லாம் குறிச்சுக்கிறேன், இது பயான் இல்ல. கடைசியில நெசமாவே கேள்வி கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். புரியுச்சா? 7வது சூரா, ஆயத்து நம்பர் 176. 7ல 176. அதுல அல்லாஹ் சொல்றான், ஃபகுசுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே நீங்கள் மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள், வரலாறுகளை நீங்கள் சொல்லுங்கள். லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. நம்ம படிப்பினை பெறணும்னு சொன்னா என்ன வேணும்? வரலாறு வேணும், வரலாறு சொல்லணும், வரலாறு தெரிஞ்சுக்கிறணும். அப்படிங்கிறது எப்படி துளுவுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல, அது மாதிரி வரலாறுகளை சொல்லுங்க. இப்ப என்னைய வரலாறு சொல்ல அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அப்ப வரலாறை படிங்க, வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாறை சொல்லுங்க என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிறனால இன்னைக்கு நம்ம வரலாறு பாடம் இன்ஷா அல்லாஹ் படிக்கிறோம். இந்த வரலாறுல யாருடைய வரலாறுன்னு சொன்னா யாருடைய வரலாறு? மாஷா அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய வரலாறு. சரியா? அவங்களுடைய வரலாறுல தனிச்சிறப்பாக நிறைய கொடுத்துக்கிறாங்க. நான் இந்த வகுப்புல ஒரு 10 மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால அவங்களுடைய வரலாறை பற்றிய ஒரு சுருக்கமான செய்தி.
புரியுச்சா? அவங்களுடைய உம்மா வாப்பாவுடைய பேர் என்னன்னு சொன்னா, அவங்க வாப்பா பேர் உங்களுக்கு தெரியும். வாப்பா பேர் யாரு? என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க உம்மா பேர் என்ன? அவங்க உம்மா பேரு உம்மு ரூமான். மாஷா அல்லாஹ், உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் சஹாபி பெண்ணு. உம்மாவும் சஹாபி, வாப்பாவும் சஹாபி. பல சஹாபாக்களுக்கு இந்த வாக்கியம் கிடைச்சிருக்காது. புரிஞ்சா? அதாவது உம்மா வாப்பா காஃபிரா இருப்பாங்க, இவர் சஹாபியா இருப்பாரு. அல்லது உம்மா வாப்பால ஒருத்தர் காஃபிரா இருப்பாங்க, இவங்க சஹாபியா இருப்பாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மாவும் சூப்பர் ஒரு முஸ்லிம் இல்லையா? பாப்பா யாரு கேட்கவே தேவையில்லை. புரியுச்சா? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா, உம்மாவுடைய பேர் என்ன? உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? இவங்க எப்ப பிறந்தாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆனாங்கல்ல, 40 வயசுல நபி ஆனாங்கல்ல, இந்த 40 வயசுல நபி ஆகி 5வது வருஷத்துல பிறக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயசு? அப்ப 45 வயசு. சரியா? நபித்துவம் கிடைத்து 5 ஆண்டுகளில் 5வது வருஷம் பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப 45. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியை விட எத்தனை வயசு மூத்தவங்க? 45 வயசு மூத்தவங்க. புரியுதா? அப்ப நபித்துவத்தின் 5வது வருஷம் ஆயிஷா நாயகி பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல, இந்த ஹிஜ்ரத்திற்கு 8 வருஷத்துக்கு முன்னால, ஹிஜ்ரத்துக்கு 13 வருஷம் இருந்தாங்கல்ல, 5 வருஷம் போயிருச்சுல, 8 இருக்குல்ல. அப்ப நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டு, ஹிஜ்ரத்திற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் யாரு பிறக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்தாங்க என்பது வரலாறு. இதுல நீங்க பாத்தீங்களாக்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் பண்ணாங்கல்ல. நிக்காஹ் பண்ணும்போது ஆயிஷா நாயுடைய வயசு என்னன்னு சொன்னா எத்தனை வயசு? சுமார் 6, 7 அந்த மாதிரி 6, 7 வயசு. புரியுதா? ஹிஜ்ரத் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். ஹிஜ்ரத் பண்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் முடிச்சாங்க. ஹிஜ்ரத் பண்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் முடிச்சிட்டாங்க ஆயிஷா நாயகி. புரியுதா? அப்புறம் நீங்க பாத்தீங்களாக்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஆயிஷா நாயுடைய வயசு எத்தனை என்று சொன்னால் எத்தனை வயசு? மாஷா அல்லாஹ் 18 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது அவங்களுடைய ஆயிஷா நாயுடைய வயசு எத்தனை? வெறும் 18 வயசு தான் கல்யாணம் முடிக்கக்கூடிய வயசு. அந்த 18 வயசுல அவங்களுக்கு கணவர் இல்லை இல்லையா? அந்த மாதிரி கணவர் இல்லாம அவருக்காக பெரிய கஷ்டப்படல, மார்க்கத்துக்காக நிறைய தியாகம் பண்றாங்க, நிறைய கல்வியை கத்துக் கொடுத்துக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தின் போது ஆயிஷா நாய்க்கு வயசு 18 வயசு. புரியுச்சா? அப்புறம் நீங்க பாத்தீங்களாக்க, ஆயிஷா நாய் மௌத்தா போனாங்கல்ல, ஆயிஷா நாயகி மௌத்தா போகும்போது ஹிஜ்ரி எந்த வருடம் மௌத்தா போனாங்கன்னு சொன்னா 58ல மௌத்தா போனாங்க. ஹிஜ்ரி 58ல. நான் எல்லாம் கேட்பேன், இது பயான், இது 1 வே அல்ல, 2 வே. புரியுதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 58ல வஃபாத் ஆனாங்க. அப்படியானால் மௌத்தா போகும்போது அவங்களுக்கு எத்தனை வயசு? மாஷா அல்லாஹ் 66 வயசு. புரியுதா? ஹிஜ்ரத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னால தான் கல்யாணம் முடிச்சாங்க. 58 ஹிஜ்ரி பிளஸ் 6 கூட்டினா எவ்வளவு வருது? 66. அப்ப ஆயிஷா நாயகி ஹிஜ்ரி 58ல மௌத்தா போறாங்க. வயசு எத்தனை வயசு? 66 வயசு. புரியுதா? ஆயிஷா நாயகிக்கு ஜனாசா தொழுகை தொலை வைத்த சஹாபி யார் என்று சொன்னால் எந்த சஹாபி தொலை வச்சாரு? உங்களுக்கு தெரியும். பெண்களில் ஹதீஸுகளை அதிகம் அறிவித்த சஹாபிய பெண் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படிதானே? ஆண்களில்
ஹதீஸை அதிகம் அறிவித்த சஹாபி யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் யாருக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறாங்க? ஆயிஷா நாய்க்கு ஜனாசா தொழுகை வைக்கிறாங்க. புரியுதா? ஆயிஷா நாய்க்கு ஜனாசா தொழுகை வைத்து விட்டு சில மாதங்களில் ஹிஜ்ரி 58லயே யாரு மௌத்தா போயிட்டது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டாங்க. 58 மௌத்தா போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ், அவங்களுக்கு அந்த ஹயாத் அல்லாஹ் பாக்கியா வச்சா பாருங்க. இதுக்கு ஆயிஷா நாய், ஏன்னா இவங்க நிறைய ஹதீசுகளை அறிவித்தவர். பெண்கள் ஆயிஷா நாய் ஹதீசுகளை நிறைய அறிவித்தவங்க. அப்ப அவங்களுக்கு ஜனாசா தொழுகை பத்தியெல்லாம் அது வர அல்லாஹ் வச்சு ஜனாசா தொழுகை வச்சு ஒரு 2-3 மாசத்துல அபூ ஹுரைராவை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அழைத்து கொண்டான், மௌத்தாக்குனான் என்பது வரலாறு. புரியுதா? இது ஆயிஷா நாயுடைய சுருக்கமான வரலாறு. புரியுதுல? புரியலன்னா நீங்க கேட்டுக்கலாம், பயான் இல்ல. புரியுதா? புரியலன்னா நீங்க கேட்டுக்கலாம். இப்ப நான் வர்றேன். தலைப்பு ஆயிஷா நாயுடைய தனித்துவங்கள். இன்னும் தலைப்புக்கு வரலையோ? ஆரம்பிச்ச அரை மணி நேரமாச்சு. புரியுதா? அவங்களுடைய தனித்துவத்துல முதல் தனித்துவம் என்ன என்று சொன்னால் அவங்களுடைய அறிவாற்றல். ஆயிஷா நாயுடைய அறிவாற்றல், அவங்களுடைய கல்வியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது. இது மிக முக்கியமான, நான் ஃபர்ஸ்டா எடுத்துக்கிறேன். புரியுதா? ஏன் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா, இதை நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அது மாதிரி ஆவணும். நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஆக்கணும். புரியுதா? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவாற்றலை நான் முதலில் எடுத்துக் கொள்கிறேன். அவங்களுடைய அந்த அறிவாற்றலுக்கு நான் நிறைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்லலாம். ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன். இப்ப ஒரு 2-3 ஹதீஸ்களை ஞாபகம் ஊட்டுறேன். முதல் ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1387வது ஹதீஸ். 1387 சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ் வருது. ஆயிஷா நாயுடைய அந்த அறிவு, ஞானம், ஆற்றலுக்குரிய அழகான உதாரணம். அவங்க வாப்பா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய சக்கராத்து நேரம், வாப்பாவுடைய சக்கராத்து நேரம். அந்த சக்கராத்துல வாப்பாவை சந்திப்பதற்காக, தம்பி அப்படி உட்காருமா, தட்டி விட்டுறாத, சரியா? வாப்பாவை சந்திக்கிறதுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. புரியுதா? வாப்பாவை சந்திக்க யாரு போறது? ஆயிஷா நாய் போறாங்க. ஆயிஷா நாய் போனா வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையில் சக்கராத்தில் இருக்கிறாங்க. ஒரு திங்கட்கிழமை நடக்குது. இது எப்ப நடக்குது? ஒரு திங்கட்கிழமை. ரசூல் என்னைக்கு மௌத்தா போனாங்க? திங்கட்கிழமை. அபூபக்கர் சித்திக் என்னைக்கு மௌத்தா போனாங்க? திங்களா செவ்வாயா? நெசமா செவ்வாய் தான், சரியா? கரெக்ட். அப்படி அது புகாரி ஹதீஸ் வருது. புரியுதா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது திங்கட்கிழமை, அபூபக்கர் சித்திக் மௌத்தா போனது செவ்வாய்க்கிழமை. இந்த திங்கட்கிழமை தான் இந்த சம்பவம் நடக்குது. மௌத்தா போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நான் இன்னைக்கு மௌத்தா போயிடுவேன் நினைச்சாங்க. அன்னைக்கு மௌத்தா போக விரும்புனாங்க. அப்பலாம் ஹதீஸ் வருது. அந்த மௌத்தா போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவுடைய சக்கராத்துடைய ஹால்ல போய் பார்க்கறாங்க. பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள்கிட்ட கேட்பாங்க, கைஃப கஃபன்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அவங்களை நீங்க எல்லாம் கஃபன் செஞ்சீங்கல, எத்தனை ஆடைகளால் கஃபன் செய்தீர்கள்? யாரு கேட்கிறது? வாப்பா மகள்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப வாப்பாவுக்கு வயசு எத்தனைன்னு சொன்னா எத்தனை வயசு? வாப்பாவுக்கு எத்தனை வயசு? அபூபக்கர் சித்திக் எத்தனை வயசுல மௌத்தா போனாங்க? 63 தானே? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே? ரசூலுல்லாஹ் எத்தனை வயசுல மௌத்தா போனாங்க? 63. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 63. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 63. நம்ம ஜியாரா பண்றோம் பத்தியெல்லாம் 3 பேர் 63. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் 82. அலி ரலியல்லாஹு அன்ஹு அது 63.
இது வரலாற்று பாடம், வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுச்சா? அப்ப வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போக போறாங்களே, வயசு எத்தனை? 63 வயசு. மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அப்ப வயசு 20 வயசு. எத்தனை வயசு? 20 வயசு. கரெக்டா 2 வருஷம் 2.25 வருஷம் தான் ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் மூத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போகும்போது 18 வயசு, பாப்பா மூத்தா போகும்போது 20 வயசு. 20 வயசு சின்ன புள்ள, 63 வயசு பெரியவங்க, பிளஸ் பெரிய சஹாபி, மூத்த சஹாபி ஹலீஃபா. அந்த ஹலீஃபாவுக்கு இந்த செய்தி தெரியாம யார்கிட்ட கேட்கறாங்க? மகள்கிட்ட கேட்கறாங்க, ஆயிஷா நாயிட்ட. கம் கஃபன்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை துணிகளால் நீங்கள் நபிகள் நாயகத்தை கஃபன் செய்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, ஃபீ ஸலாஸத்தி அபுவாபின் பீலின், எத்தனை ஆடைகளால்? 3 துணிகளால். ஸலாஸத்து அபுவாப், 3. அதாவது ஆண்களுக்குரிய கஃபனாடை 3, பெண்களுக்குரிய கஃபனாடை தெரியலையோ? மாஷா அல்லாஹ். எத்தனை? யார் சொல்றது? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், 5. புரிஞ்சா? ஆண்களுக்குரிய கஃபன் துணி 3, பெண்களுக்குரிய கஃபன் துணி 5. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயிட்ட கேக்குறாங்க, எத்தனை துணியால ரசூலுல்லாஹ்வை கஃபனிட்டீங்க அப்படி கேக்குறாங்க. இவங்க சொல்றாங்க, ஃபீ ஸலாஸத்தி அபுவாபின் பீலின், வெள்ளை துணிகளால் 3 துணிகளால் நாங்க ரசூலுல்லாஹ்வை கஃபனிட்டோம். லைஸ ஃபீஹா கமீஸுன் வலா அமாமத்துன், அதில் சட்டையும் இல்லை தலைப்பாகையும் இல்லை. புரியுச்சா? அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவுக்கு மௌத்தா போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால சொன்னாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன நான் என்று சொல்லிவிட்டால் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? அபூபக்கர். புரியுச்சா? நீங்க ஹதீஸ்ல படிச்சு பாருங்கல, அனவ அபூபக்கர், அனவ அபூபக்கர், அனவ அபூபக்கர். பல சந்தர்ப்பங்களில் அனவ அபூபக்கர் உமர். சில சமயத்தில் உமர் வேண்டுமானால் இல்லாமல் இருப்பார். ஆன என்று சொல்லிவிட்டால் அடுத்த வார்த்தை யாருடைய பேர் வர? அபூபக்கர் சித்திக்குடைய பேர் தான் வர. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த சட்டம் தெரியல. யார்கிட்ட கேட்டாங்க? மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்கன்னு சொன்னா, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவாற்றல் எந்த அளவுக்கு இருந்திருக்குதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? அதனால தானே. அதே மாதிரி பார்த்தேலாக்கு முஸ்லிம்ல இன்னொரு ஹதீஸ் வரும். தம்பி நீ உட்காருவாமா ப்ளீஸ்மா. இவனுடைய அம்மா யாரு? அம்மா ஓ அக்கா. தம்பி கொஞ்சம் போய் உட்காருமா. தம்பி உட்காருவேன். ஓடு ஓடு. சரி. முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம் 1696 ஹதீஸ் நம்பர். புரியுச்சா? அதுல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க, ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருக்காக அழலாமா கூடாதா? வீட்டை ஒருத்தவங்க மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்காக அழுவலாமா கூடாதா? அழுவலாம் தானே. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருக்காக அழக்கூடிய காரணத்தால் மையத் என்ன செய்யப்படுகிறது? அதாபு செய்யப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது வரக்கூடிய ஹதீஸ். புரியுச்சா? ஒரு வீட்டுல ஒரு ஆள் மூத்தா போயிட்டா அவங்களுக்காக நம்ம அழுவோமா இல்லையா? அப்படி அழுவுறனால மையத்துக்கு என்ன செய்யப்படுகிறது? அதாபு செய்யப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. அறிவிச்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை கேள்விப்படுவாங்க. கேள்விப்பட்டு சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு இப்னு உமர், அல்லாஹ் இப்னு உமருக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் இப்னு உமருக்கு அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லும் போது நானும் தான் இருந்தேன், இப்னு உமர் தான் இருந்தாரு. நாங்கள் ஒரு 2 பேரும் கேட்கதான் செஞ்சோம். ஆனால் இந்த ஹதீஸை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவறாக புரிந்து கொண்டார். புரியுச்சா? கேட்டார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தப்பாக புரிந்து கொண்டார். ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஒரு யூதர் அவர் வஃபாத் ஆயிட்டாரு, அந்த மௌத்து வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் போனோம். அந்த மௌத்து வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் போனவனையுமே அந்த யூத மக்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க.
எல்லாரும் நாங்கெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரசூலுல்லாஹி எங்கள்கிட்ட சொன்னாங்க, அவரோ யூதரு மௌத்தா போயிட்டாரு, அல்லாஹ் அவருக்கு அதாப் கொடுக்கறான், இவங்க என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை வேற அதை வேற தனியா பிரிச்சு சொன்னாங்க. என் பேச்சு புரியுதா புரியலையா? புரியுதுல? அழுவுறனால அதாவு செய்யப்படல, அழுவுறனால அதாவு செய்யப்படல. அவர் யூதருமா, அவர் யூதருக்கிறனால அவர் மௌத்தா போயிட்டாரு, அல்லாஹ் வந்து அதாப் கொடுக்கறான், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தனித்தனியா தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர அழுவுறனால அல்லாஹ் அதாபு செய்வான்னு சொல்லல. இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவறாக புரிந்து கொண்டார் என்று தெளிவுபடுத்தக்கூடிய அண்ணன் யார் என்று சொன்னால், யார் தெளிவுபடுத்துறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவுபடுத்தினாங்கன்னு சொன்னா, அப்ப ஆயிஷா நாயகியுடைய அந்த ஹதீஸுடைய ஆற்றல், இல்முடைய ஆற்றல் என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். அப்புறம் நீங்க பாத்தீங்களாக்க உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெண்கள் ஹதீஸுகளை அதிகம் அறிவித்தவர், அப்படித்தானே? எத்தனை ஹதீஸ் அறிவிச்சாரு? சுமார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க? 1400 அப்படி நீங்க எல்லாம் சொல்றீங்க, அப்படித்தானே? ஏன்னா 2000 சொன்னாவா எங்க படிச்சுட்டு சொல்றாங்கன்னு அர்த்தம். 2000 சொச்சம்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா எங்கயோ படிச்சுட்டு சொல்றாங்கன்னு அர்த்தம். 1000 சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு அர்த்தம். புரியுச்சா? 2270 எத்தனை ஹதீஸ்? 2270 ஹதீஸ அறிவிக்கிறவங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு நிகராக வேற எந்த சஹாபிய பெண்களும் அறிவிக்கவில்லை. புரியுச்சா? அப்ப அவங்களுடைய அந்த ஹதீஸை பற்றிய ஞானம் எவ்வளவுங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ், ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவிச்சுக்கிறாங்கல்ல, அதுவே ஆதாரம். புரியுதா? அதே மாதிரி அவங்களுடைய அந்த மார்க்க ஞானத்துக்கு இன்னொரு வரலாறு சொல்றேன். இது வந்து தபுரானில பதிவு செய்யப்பட்டிருக்கேன். சில 2 சஹாபாக்கள், ஒரு சஹாபி வந்து ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சஹாபி யாரு? ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாத்தையும் கேட்பேன், போறதுக்கு முன்னாடி நெசமா கேட்பேன். ஒரு சஹாபி ஹப்பாப் பின் அரத், சரியா, ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது சஹாபி யாரு? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஹப்பாப் பின் அரத்துங்கிற சஹாபி இருக்கிறத பத்தியெல்லாம் அவர் இப்னு உமர்ட்ட சொல்றாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் மௌத்தா போயிட்டா அந்த ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொண்டால் ஒரு கீராத் அளவுக்கு, ஒரு உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு கபருஸ்தானுக்கு போயிட்டு வந்தா அல்லாஹ் என்ன செய்வான்? 2 கீராத், 2 உஹது மலை அளவுக்கு நன்மையை கொடுப்பான். அப்படி யார் சொல்றது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க. அப்படின்னு யார் சொன்னது? ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் உமர்ட்ட சொல்லுவார். சொன்ன உடனே அப்துல்லா பின் உமர் சொல்லுவாங்க, அப்படியா, இது என்னமோ சின்ன நன்மைக்கு, சின்ன இபாதத்துக்கு பெரிய நன்மையா தெரியுது. கீராத்னா உஹது மலை. கீராத்னா என்ன அர்த்தம்? உஹது மலை. இப்ப ஜனாசா தொழுகையில நீங்க பாத்தீங்களாக்க நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜனாசா தொழுவோமா? எத்தனை தக்பீர் சொல்லுவோம்? நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் ஹஜ் உம்ராக்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? எத்தனை தக்பீர் சொல்லுவோம்? 4 தக்பீர். முதல் தக்பீருக்கு பிறகு ஜனாசா தொழுகை பெண்கள் தொழுவலாமா கூடாதா? தொழுவணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் மூத்தா போயிட்டாங்கல்ல, அவங்களுடைய ஜனாசா தொழுகை பள்ளிவாசலுக்கு போக மாட்டாங்க. புரியுச்சா? பள்ளிவாசலில் இருந்தால் கலந்து ஜனாசாவுக்காக பின்னால போக கூடாது. நீங்க 5 வேளை தொழுகைக்காக போறீங்க, அந்த தொழுகைக்கு போயிருக்கும் போது ஜனாசா தொழுவத்தால் என்ன செய்யணும்? கலந்து கொள்ள வேண்டும். வீட்டில் தொழ வைத்தால் கலந்து கொள்ள வேண்டும்.
நீங்க காபாவுல பாத்தீங்களாக்கு 5 வேளை தொழுகைக்கு பிறகு அறிவிப்பாங்கல்ல. நான்லாம் மாஷா அல்லாஹ் நான் ஒரு நூத்துக்கணக்கான தொழுகை தொழுதிருப்பேன். எந்த வக்துல போனாலும் அஸ்ஸலாத்து அலல் அம்வாத் ரஹிமக்குமுல்லாஹ் எல்லா வக்துலயும் அறிவிப்பாங்க. நான்லாம் ஜனாசாவை தொழுகை முடிச்சிரு சுன்னத் தொழுவ மாட்டேன், உட்கார்ந்துட்டு இருப்பேன். மௌத்துக்கு அறிவிப்பு செய்வாங்க. ஜனாசா தொழுகைக்கு பிறகு என்ன செய்வோம்? சுன்னத் தொழுது வருவோம் அப்படின்னு. அப்ப மக்காவுல எல்லா வக்திலையும் தொழுவுறாங்க, மதீனாவிலையும் அப்படி தொழுவுறாங்க. லட்சோப லட்ச பெண்கள் என்ன செய்வாங்க? தொழுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என மூத்த சஹாபாக்கள், சொர்க்கத்துக்குரிய சஹாபாக்கள், இவங்களுடைய ஜனாசா தொழுகையில் யாரு கலந்துகிட்டது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கலந்து கொண்டார்கள் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறார். புரியுச்சா? அப்ப ஜனாசா தொழுகையில 4 தக்பீர் அப்படித்தானே? முதல் தக்பீருக்கு பிறகு என்ன ஓதணும்? முதல் தக்பீருக்கு பிறகு என்ன ஓதணும்? என்ன ஓதுறேன்? மாஷா அல்லாஹ், பயப்படாதீங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவே சரியா? முதல் தக்பீருக்கு பிறகு அவுது சொல்லி பிஸ்மு சொல்லி என்ன செய்யணும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். 2க்கு பிறகு என்ன ஓதணும்? ஸலவாத் ஓதணும். 3வது பிறகு என்ன ஓதணும்? அந்த மையத்துக்காக துஆ, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு இல்லையா? துஆ செய்யணும். 4வது பிறகு என்ன ஓதணும்? அதே துஆவை செய்யணும். புரியுச்சா? மாஷா அல்லாஹ், இதான் ஜனாஸா தொழுகையுடைய முறை. முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து அவுது பிஸ்மி சொல்லிவிட்டு அல்ஹம்து சூரா, 2வது தக்பீருக்கு பிறகு ஸலவாத், 3வது தக்பீருக்கு பிறகு அந்த மையத்துக்காக கேட்கக்கூடிய துஆ, 4க்கு பிறகு என்ன? மையத்துக்காக கேட்கக்கூடிய துஆ. அப்ப இதையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? 2 நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா சொல்றாங்க, இந்த 2 நிமிஷம் ஜனாஸா தொழுகையை தொழுது விட்டால் அவங்களுக்குரிய நன்மை என்ன? தொழுகைக்கு மட்டும் ஒரு கிராத், ஒரு உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான். கபரிஸ்தானுக்கு போயிட்டு வந்தா 2 கிராத் அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்கல்ல. இதை கேட்டு இப்னு உமர் சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்குது. சின்ன இபாதத்துக்கு எவ்வளவு பெரிய நன்மையா? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்களா? சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, இது அபூ ஹுரைரா அதிகப்படுத்தி சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஹப்பாபின் அரத்துல சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. ஒண்ணு செய்யுங்க, நீங்க நேரா ஆயிஷா நாயிட்ட போங்க, ஆயிஷா நாயிட்ட போய் இந்த ஹதீஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்னு உமர் சொல்றாங்க, இந்த ஹதீஸை யார்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்றது? ஆயிஷா நாயிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆயிஷா நாயி சொன்னா கரெக்ட் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரு ஹதீஸை கன்ஃபார்ம் பண்ண யார்கிட்ட அனுப்புனாங்க? ஆயிஷா நாயிட்ட அனுப்புனாங்க. அவங்க போய் ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க. ஆயிஷா நாயி சொன்னாங்க, ஆமா அபூ ஹுரைரா சொன்னது கரெக்ட் அப்படின்னு ஆயிஷா நாயி சொன்ன உடனே அது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. புரியுச்சா? அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு என்று வந்துவிட்டால் யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஆயிஷா நாயிட்ட. சின்ன வயசு சஹாபிய பெண்ணு, அவங்கள்ட்ட போய் கேட்டுத்தான் அதை சரி கண்டாங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மார்க்கத்தில் எவ்வளவு ஞானம் பெற்றவர்கள் என்பதற்கு இந்த வரலாறுகள் சான்று. அப்ப முதல்ல அவங்களுடைய தனித்துவத்துல முதல் தனித்துவம் அவங்களுடைய அறிவாற்றல். புரியுச்சா? 2வது தனித்துவம் என்ன என்று சொன்னால், நம்ம தயம்மம் செய்யறோம் பத்தியலா, அதற்கு யாரு காரணம் என்று சொன்னால், யாரு காரணம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் காரணம். புரியுச்சா? நம்ம செய்யக்கூடிய தயமத்துக்கு அவங்களுக்கு நன்மை போகும். அவங்கள வச்சுதான் இது வந்துச்சு. புரியுச்சா? இது தனி சிறப்பு, ஆயிஷா நாயகியுடைய தனி சிறப்பு. 2வது தயம்மம். இந்த தயம்மம் எப்படி வரும்னு சொன்னா, ஹிஜ்ரி 5வது வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போறாங்க. போருடைய பேரு பனு முஸ்தலிகா. போருடைய பேர் என்ன? பனு முஸ்தலிக். புரியுச்சா? அப்படிங்கிற போருக்கு போறாங்க. போயிட்டு வரும்போது ஆயிஷா நாயகியுடைய ஒரு மாலை, ஒரு முத்து மாலை போட்டிருந்தாங்க. இரவலாக வாங்கி அடுத்தவங்கள வேற யார்ட்டையும் வாங்கல. அவங்க அக்கா, யாருமா? அவங்க அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. புரியுச்சா?
அவங்க அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஒரு முத்து மாலையை வாங்கி போட்டுட்டு போறாங்க. அவங்க போட்டுட்டு போய் இரவு நேரத்துல தங்குறாங்க. மலை ஜலம் கழிக்கிறதுக்காக கொஞ்சம் தனியா போறாங்க. போயிட்டு வந்து பார்த்தா அந்த மாலையை காணும். அந்த மாலையை காணும். நம்ம மாலை வேற இல்ல, வேற ஆள்கிட்ட வாங்குற அக்காவா இருந்தாலும் அடுத்தவங்க தானே, கரெக்டா போய் கொடுத்துடணும்ல. ஆஹா, மாலையை காணமே அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் தேடி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி ரசூலுல்லாஹ்வும் தேடுறாங்க. சஹாபாக்கள் அனுப்பிட்டு சஹாபாக்கள் அந்த முத்து மாலையை தேட போயிட்டாங்க. புரியுதா? அப்படி தேட போகும்போது பாக்குறாங்க, இது பகல்லையும் போய் தேடுறாங்க. இது அசர் டயத்துல நடக்குது. பார்த்தா அசர் வத்து போக போகுது. புரியுச்சா? சஹாபாக்களுக்கு ஒது செய்யறதுக்கு தண்ணி இல்லை. அப்படி தண்ணி இல்லைங்கிறனால சஹாபாக்கள் அசரை தொழவே இல்லை. அசரை தொழுவாமையே வந்துடுறாங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரா சொல்ல நீங்க அனுப்பிட்டியே போனோம், தேடி பார்த்தோம், அந்த மாலையை கண்டுபிடிக்க முடியல. எங்களுக்கு அசர் வக்து வந்துட்டு மகரிப் வக்து வந்து போயிடுச்சு. எங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறனால நாங்க என்ன செய்யல, அசர தொழுவல. ரெண்டு சஹாபாக்கள் புரியுச்சா, அசர தொழுவல அப்படின்ட்டாங்க. அசர தொழுவலேன்னு சொன்னவனையும் தான் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குவான். சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 6வது வசனம், 5-6. ஃபைல்லம் தஜிது மான் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. ஃபைல்லம் தஜிது மான், நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு தண்ணி இல்லை என்று சொன்னா ஃபதயம்மமு, என்ன செய்யுங்கள், தயம்மம் செய்யுங்கள். ஸஈதன் தய்யிபன், சுத்தமான மண்ணால் நீங்கள் தயம்மம் செய்யுங்கள். தண்ணி இல்லை என்று சொன்னா தயம்மம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த ஆயிஷா நாயகி சம்பந்தப்பட்ட மாலையை தேடி போனாங்கல்ல, துருவம் வந்துட்டாங்கல்ல, அப்பதான் இந்த ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து இறங்கி எப்ப இனிமே ஓகே போயிருச்சு, இனிமே இப்படி நீங்க பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்க, தண்ணி இல்லாட்டியே ஹிஜ்ரி 5 வரை தயமம் பண்ணதே கிடையாது. ஹிஜ்ரி 5 வரை யாரும் தயமம் பண்ணதே கிடையாது. ஹிஜ்ரி 5ல தான் இந்த ஆயிஷா நாயுடைய மாலை காணா போது பத்தியெல்லாம், ரெண்டு சஹாபாக்கள் துருவாமட்டாங்க பத்தியெல்லாம். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், தயமத்துடைய சட்டத்தை அல்லாஹ் இறக்குறான். ஃபைல்லம் தஜிது மான் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா அப்படிங்கிற ஆயத்து அருளப்படுகிறது. இப்படி சொன்ன உடனேயுமே, இந்த ஆயத்தை வந்த உடனேயுமே இந்த வரலாறு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா புகாரில 3773 3773 சஹீஹுல் புகாரி. சரியா? இதை நீ படிச்சு பாருங்க, ஃபுல் ஸ்டைல், இந்த ஃபுல் ஹதீஸ், இந்த வரலாறுலாம் வரும். அப்படின்னு ஆயத்து வந்தவனையுமே ஒரு மூத்த சஹாபி உஸைத் பின் ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆயிஷா நாயிட்டு சொல்லுவாங்க, இந்த ஆயத்து வந்தவனையுமே இல்லா ஜஅலல்லாஹு லகி மின்ஹா மஹரஜா, ஆயிஷா நாயியே உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் உடனே அல்லாஹ் ஒரு நல்லதை செஞ்சிடறான். அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்துறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யறான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சிடறான் அப்படின்னு சொல்லி போட்டு ஜஅலல்லாஹு லில் முஸ்லிமீன ஃபீஹி பரக்கா, இந்த தயம்மம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான் பாத்தியா, இது முஸ்லிம்களுக்கு பெரிய பரக்கத்தான சட்டம். பரக்கத்தான சட்டமா இல்லையா? தயம்மம் என்பது ஒழுவுக்கு நிகரா பகரமாக மட்டுமல்ல. உங்களுக்கு காய்ச்சலா இருக்குது, ஒழுவே செய்ய முடியல, தயம்மம் செய்யலாமா கூடாதா? செஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒழுவுக்கு பகரமாக மட்டும் தயமம் அல்ல, குளிப்புக்கு பகரமாகவும் தயமம் செய்து கொள்ளலாம். புரியுதா? குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணி இல்ல, குளிப்பு கடமையாயிருச்சு, குளிச்சா காய்ச்சல் ஜாஸ்தியா போயிடும். புரிஞ்சா? என்று வந்தால் குளிப்புக்கு பகரமாகவும் தயமம் செய்து கொள்ளுங்கள், உலுவுக்கு பகரமாகவும் தயமம் செய்து, பெரிய பரக்கத்து இல்லையா? அப்படி பெரிய ஒரு பரக்கத்துங்கிறனால உஸைத் பின் ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க ஆயிஷா நாயிட்ட, ஜஸாக்கில்லாஹு ஹைரா. சரி, அந்த ஆயத்தை வந்த உடனேயுமே ஜஸாக்கில்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு ஹைரான நன்மையை தரட்டும். இந்த பரக்கத்தான தயம்மம்ங்கிற சட்டத்தை அல்லாஹ் இறக்குனானே, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு அந்த சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க. அப்படிங்கிற இந்த ஹதீஸ இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகுடைய 2வது சிறப்பு என்னன்னு சொன்னா, என்ன 2வது சிறப்பு, நம்ம எல்லாம் தயமம் பண்ணுகிறோமா இல்லையா, இதுக்கு அவங்க தான் காரணம். புரியுச்சா? 2வது செய்தி. 3வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள பத்தி நம்ம எல்லாரும் குர்ஆன்ல ஓதுறோம். அவங்கள பத்தி என்ன செய்யறோம், குர்ஆன்ல
ஓதுகிறோம். அவங்கள பத்தி குர்ஆன்ல எத்தனை ஆயத்து வருதுன்னு சொன்னா எத்தனை ஆயத்து வருது? ஆயிஷா நாயகி பற்றிய குர்ஆன்ல வருது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எத்தனை ஆயத்து? அவங்கள அல்லாஹ் சூரத்துல் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக் சூரத்து நூர் இல்லையா? சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் அப்படித்தானே? இரண்டாவது சூரா சூரத்து நூறு. எத்தனாவது சூரா சூரத்து நூறு? 24வது சூரா. எத்தனாவது சூரா சூரத்து நூறு? 24வது சூரா. புரியுச்சா? 24வது சூராவுல ஆயத் நம்பர் 11 to 20 வரை. புரியுச்சாமா? 24வது சூரா ஆயத் நம்பர் என்ன? 11 to 20 வரை. எத்தனை ஆயத்துகள்? 10 ஆயத்துகள். இந்த 10 ஆயத்துகளும் ஆயிஷா நாயகி சம்பந்தப்பட்ட ஆயத்துகள். ஆயிஷா நாயகி சம்பந்தப்பட்ட ஆயத்துகள். இந்த மாதிரி வர எந்த மனைவியை பத்தி, ஒரு மனைவியை பத்தி அல்லாஹ் சொல்ல ஒரு ஆயத்துல, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான். வேற எந்த மனைவியை பத்தியும் 10 ஆயத்துகள்ல அவங்கள பாராட்டி புகழ்ந்து ஆயிஷா நாயகி பரிசுத்தமானவங்க, எந்த தப்பும் செய்யல, சொர்க்கவாசி அப்படின்னு அல்லாஹ் பாராட்டி புகழ்ந்து ஒரு ஆயத்து 2 ஆயத்து இல்ல, எத்தனை ஆயத்தை சொல்றான்? 10 ஆயத்துகள்ல அல்லாஹ் சூரத்து நூருடைய 24வது சூராவுடைய 11 to 20 வரை 10 ஆயத்துகள்ல அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா இது அவங்களுடைய தனித்துவம், தனிச்சிறப்பு. ஆயிஷா நாயகி மேல ஒரு அவதூறு சுமத்தினாங்கல்ல, பெரிய அவதூறு இல்லையா? அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, பெரிய விபச்சாரமே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவதூறு சுமத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். எந்த வருஷம்? எந்த வருஷம்? ஹிஜ்ரி அது 5. மாஷா அல்லாஹ். எந்த போருக்கு பிறகு? எந்த போருக்கு பிறகு? இதே போர். இதே போர் பனு முஸ்தலிக் சொன்ன பத்தியல, தைமா வந்துச்சு பத்தியல, தைமா அதே போர் தான். புரியுச்சா? அதே போருக்கு போயிட்டு வரும்போதுதான் அந்த மாலை காணா போச்சுல, முத்து மாலை காணா போயிருச்சுல, அதை தேட விட்டாங்கல்ல, எல்லாம் தேடிட்டு வர்றாங்க. ஆயிஷா நாயகி வர்றதுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிளம்பி போயிட்டாங்க. புரியுச்சா? ஒரு கூண்டு பார் இருக்கு, மரக்க பெட்டியில வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள பெண்கள் உட்கார்ந்துக்குருவாங்க, அதை தூக்கி ஒட்டகத்துல வைப்பாங்க, அது போயிரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க, அப்புறம் லேட்டா குண்டா போயிட்டாங்க, ஹதீஸ் வருது. புரியுச்சா? ஆரம்பத்துல அவங்க ரொம்ப லீனாட்டா இருப்பாங்க, ஒல்லியாட்டா இருந்தாங்க. அதனால அதை சஹாபாக்கள் தூக்கி வைக்கும் போது உள்ள ஆள் இல்லாததே தெரியாது. சில பேர் 2 வீலர்ல உட்காராங்க வைங்கல, உட்கார்ந்தாலே வண்டி ஓட்ட முடியாது. புரியுச்சா? வண்டி இங்கிட்ட அங்கிட்டு இழுக்கும். சில பேர் உட்கார்ந்ததே தெரியாது, சர்ன்னு தண்ணி மாதிரி வண்டி ஓடும். அப்ப இங்க வெயிட் இருந்தா நம்ம கொஞ்சம் நல்லா பிடிச்சுக்கிறோம். இங்க வெயிட் இல்லைன்னு வைக்கல, வண்டி சும்மா சர்ன்னு ஓடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒல்லியா இருந்தனால தூக்கி வச்சுட்டாங்க. சஹாபாக்களுக்கு தெரியல, ஆயிஷா நாயகி உள்ள இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டாங்க. புரியுச்சா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் போயிட்டாங்க. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி போகும்போது ஒரே ஒரு சஹாபியை விட்டு தங்க வைப்பாங்க. ஏன் தங்க வைப்பாங்கன்னு சொன்னா, ஏதாவது நம்ம விட்டுட்டு போயிட்டோமா அதை எடுத்துட்டு வரணுமா இல்லையா? இப்ப நம்ம கூட இங்கேருந்து எந்திரிச்சு போகும், சும்மா போக கூடாது. மார்க்க பிரகாரம் இடத்துக்கு கீழே பாத்துக்கிறோம். ஏதாவது சாவியை விட்டுட்டு போயிருப்பிய, செல்போனை விட்டுட்டு போயிருப்பிய, காசை விட்டு போயிருப்பிய. குறிப்பா நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதாச்சும் விட்டுட்டு போயிருவாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், சும்மா வந்துடக்கூடாது. ஆஹா போனை வச்சுட்டு வந்துட்டேன், சாவி வச்சுட்டு வந்துட்டேன், உங்களுக்கு கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம். அப்ப எந்திரிச்சு பாத்துக்கிறேன், ஏதாச்சும் விட்டுட்டு வந்துட்டோமா, ஒண்ணு சாவி மிஸ் ஆகலாம், செல்போன் மிஸ் ஆகலாம், பணக்கணை மிஸ் ஆகலாம், பார்த்துட்டு போகணும். அது மாதிரி யாராவது ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு சஹாபியை போடுவாங்க. அதில் இந்த இடத்தில் போட்ட சஹாபி யார் என்று சொன்னால் சஃப்வான் பின் முஅத்தல். பேர் எழுதிருங்க, சஃப்வான். சஃப்வான் சஹாபி பேர் என்ன? சஃப்வான் பின் முஅத்தல். முஅத்தல், வாப்பா முஅத்தல். சரியா? உங்களுக்கு வாப்பா பேரு தெரியுதோ தெரியலையோ ஹல்லி, அது பிரச்சனை கிடையாது. சஹாபி பேர் என்ன? சஃப்வான். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தான் நியமிச்சாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. போயிட்டாங்க.
போயிட்டு வந்துட்டா பாக்குறாங்க ஆயிஷா நாயகி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாக்குறாங்க கிரவுண்ட்ல யாரையுமே காணோம். பதறி போயிட்டாங்க. பதறி இப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி இடத்துல தங்க வச்சாங்கல்ல, அதே இடத்துல ஆயிஷா நாயகி தங்குறாங்க. வேற எங்கிட்ட அங்கிட்டு போயிட்டா வந்து தேடுறது கஷ்டமா போயிருமல, கரெக்டா தேடி அந்த இடத்துல வந்துருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அந்த இடத்துல அதே இடத்துல ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அங்க யாரையுமே காணோம். தன்னந்தனியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அந்த உச்சகட்ட கவலையில படுக்கிறாங்க, தூங்கிட்டாங்க. கவலையில தூங்கிட்டாங்க. இந்த சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது பொருள் கிடைக்குமா, சஹாபாக்கள் விட்டுட்டு போயிருப்பாங்களா தேடி வர்றாரு. தேடி வந்த எந்த பொருளும் இல்ல. யார பாக்குறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு. ஏற்கனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அந்த சஹாபி சின்ன பிள்ளையிலே பார்த்திருக்கிறாங்க. இவங்க ஆயிஷா நாயகி தான் தெரியும் அந்த சஹாபிக்கு. புரிஞ்சா? பார்த்த உடனே அந்த சஹாபி பதறி போயிருவாரு. சுப்ஹானல்லாஹ். அவருக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாரு? சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்குவாரு. இந்த சுப்ஹானல்லாஹ் இன்னா லில்லாஹி இப்படி சொன்ன உடனேயுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்திரிச்சுவாங்க. பாப்பாங்க சஃப்வான் இருப்பார். சஃப்வான் என்ன செய்வார்னா தன்னுடைய ஒட்டகத்தை உட்கார வைப்பாரு. ஆயிஷா நாயகி ஏற சொல்லுவாங்க. அவங்க ஏறுவாங்க. அல்லாஹ்வுடைய அமானிதத்தோடு அதுக்கு எந்த ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. புரியுதா? ஆயிஷா நாயகி சொன்ன அந்த அவர் சொன்ன சுப்ஹானல்லாஹ் இருக்கு பாத்தீங்களா, இன்னால அதை தவிர ஒருத்தர் பேசுறது கூட கிடையாது. பேசாம சேஃபா வச்சு கொஞ்ச தூரம் தான் மதீனாவுக்கு. அந்த மதீனாவில் கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்த சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. இத யூதர்கள் பார்க்கறாங்க. யூதர்கள்ல இந்த இஸ்லாம் வளருது பத்தியெல்லாம் அது அவங்களுக்கு பிடிக்காது. பொறாமை. அந்த பொறாமையில ரசூலுல்லாஹ் மேல ஒண்ணு சொல்ல முடியல. ஆயிஷா நாய் இந்த சந்தர்ப்பத்தை வச்சு ஆயிஷா நாய் மேல பழி சுமத்திரலாம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு கெட்ட பேரு, இஸ்லாம் வளராது அப்படிங்கிற எண்ணத்துல முனாஃபிகின் தலைவன் ஒருவன் இருந்தான். அவன் பேர் என்ன? அப்துல்லா பின் உபை பின் சலூல். மாஷா அல்லாஹ். சரியா? அப்துல்லா பின் உபை பின் சலூல் யூத தலைவன். அவன் இதை பார்த்துறான். ஆத்துக்குட்டி இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில தப்பு நடந்து போயிடுச்சு. புரியுச்சா? யாருக்கு மத்தியில? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு தப்பு நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நீங்க பாத்தீங்களாக்க நல்ல செய்தி வெளியே போவாது, கெட்ட செய்தி அவதூறு என்ன செஞ்சேன் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, உண்மை வீடு வருவதற்கு முன்னால் பொய் ஊரை சுத்தி வந்து விடும். தமிழ் பழமொழி. உண்மை வீட்டுக்கே வந்திருக்காது, பொய் என்ன செய்திருக்கேன் ஊரையே சுத்தி வந்துரும் அப்படிங்குவாங்க. அது மாதிரி இந்த செய்தி வந்து ஊர் உலகத்துக்கே போயிருச்சு. ஊர் உலகத்துக்கு போனா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப அவமானமா ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப கை சேதப்பட்டாங்க. ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு பிறகு இந்த சூரத்து நூறுடைய நான் சொன்ன 10 ஆயத்திற்கு பத்தியெல்லாம் அந்த 11 to 20 வரையில நீங்க 12வது ஆயத்தை படிச்சு பார்த்தீங்களா? அதுல சொல்லுவான் ஹாதா இஃப்கும் முபீன், ஹாதா இஃப்கும் முபீன். இது பகிரங்கமான அவதூறு. அல்லாஹ்வே சொல்றாங்க இது பகிரங்கமான அவதூறு, இது பச்சை பொய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண்மணி. சொன்னது யாரு? ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து பேசுகிறான். இது அவதூறு பொய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண்மணி அப்படின்னு 1-2 ஆயத்து அல்ல, ஆயிஷா நாயே சொல்லுவாங்க. நான் இப்படி ஆயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் இறக்குவான்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு கனவின் மூலமா அல்லாஹ் வஹி அறிவிப்பானா இல்லையா? அந்த வஹி ஹதீஸுகளில் வருமா இல்லையா? அப்படி கனவின் மூலமா அல்லாஹ் வஹி அறிவிப்பான். அந்த வஹி ஹதீஸ்ல வரும் நினைச்சேனே தவிர குர்ஆன்ல வரும்னு நானே நினைச்சு பார்க்கல அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்பட்டாங்கன்னு புகாரில ஹதீஸே வருது. அப்ப குர்ஆனில் 10க்கு மேற்பட்ட ஆயத்துகளை ஆயிஷா நாயகியை பத்தி புகழ்றான்னு சொன்னா அவங்களுடைய தனிச்சிறப்பு. எத்தனாவது சிறப்பு? 3வது சிறப்பு. அப்படிதானே? 4வது சிறப்பு என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவங்க. 4வது சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. நீங்க ஹதீஸ்கள் வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் பிரியமான பெண்மணி யாரு? மனைவிமார்கள்ல
அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு தெரியும், ஹதீஜா நாயகி மௌத்தா போற வர ரசூல்லா இன்னொரு கல்யாணம் முடிக்கல தெரியுமா? முடிக்கலையில இன்னொரு கல்யாணம் எப்பதான் முடிச்சாங்க? ஹதீஜா நாயகி மௌத்தா போன பிறகுதான் முடிச்சாங்க. ஹதீஜா நாயகி எப்ப மௌத்தா போனாங்க? எப்ப மௌத்தா போனாங்க? ஹிஜ்ரத்துக்கு முன்னாலயா பின்னாலயா? ஹிஜ்ரத்துக்கு முன்னாலயா பின்னாலயா? முன்னால. முன்னாலனா எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 3 வருஷத்துக்கு முன்னால. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 3 வருஷத்துக்கு முன்னால. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயசு? 50 வயசு. எத்தனை வயசு? 50 வயசு. அப்ப ரசூலுல்லாஹ் 25 வயசுல நிக்காஹ் பண்ணாங்க ஹதீஜா நாயகிய. 50 வயசு வரையிலும் 50 வயசு வரையிலும் 25 வருஷமாக அவர் எந்த மனைவியும் கிடையாது, ஒருத்தவங்களை தவிர. யார் ஒருத்தவங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 25 வருஷம். ஹதீஜா நாயகி மௌத்தா போன பிறகுதான் இந்த ஹிஜ்ரத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னால மௌத்தா போயிட்டாங்களா? மௌத்தா போன பிறகுதான் ஒருத்தர கல்யாணம் முடிக்காங்க. யார முடிச்சாங்க? மாஷா அல்லாஹ், சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது படிச்சு சொன்னியா சும்மா சொன்னியாமா? படிச்சா சொன்னியா? இப்ப சும்மா சொல்லுவான், கரெக்டா அமைஞ்சிரும். சரியா? ஆனா நீ சும்மா சொன்னியோ படிச்சு சொன்னியோ எனக்கு தெரியல. ஆனா சொன்ன பதில் கரெக்ட். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சொன்ன பதில் கரெக்ட். சரியா? மௌத்தா போன பிறகு யார முதல்ல கல்யாணம் முடிச்சாங்க? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ஏமா நீனே. சரியா? சௌதா நாயகிக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இன்னொருத்தர் கல்யாணம் முடிச்சாங்கல்ல, யார முடிச்சாங்க? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? கரெக்ட் கரெக்ட். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹைர். அப்ப ஹதீஜா நாயகிக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெண்மணி மனைவி யாருன்னு சொன்னா யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள பத்தி ஒரு ஹதீஸ் வரும் புகாரில 3662. 3662. ஒரு சஹாபி, அவர் பேர் அம்ர் பின் ஆஸ். சஹாபி பேர் என்ன? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்பாங்க, ஐயுன் நாசி அஹப்பு இலைக்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாரு அப்படின்னு சஹாபி கேள்வி கேட்டார். ரசூலுல்லாஹ் உடனே பதில் சொல்றாங்க, ஆயிஷா. புரியுதா? பதில் என்ன? ஆயிஷா அப்படின்றாங்க. உடனே அந்த சஹாபி கேட்கிறாரு, மினர் ரிஜால். நான் பெண்கள்ல கேட்கல. ஆயிஷான்னு உடனே அவர் கேட்கிறாரு, நான் பெண்கள்ல கேட்கல, மினர் ரிஜால் ஆண்கள்ல கேட்கிறேன் அப்படின்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் அபூஹா. யாரு? அபூஹா. அவளுடைய பாப்பா ஆயிஷா இருக்கிறாங்கல்ல, ஆயிஷா நாயுடைய அபூபக்கர் என்று கூட சொல்லல, அபூபக்கர் என்று கூட சொல்லாமல் அபூஹா, ஆயிஷாவுடைய வாப்பா தான் ஆண்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. பெண்கள்ல பிடிச்சவங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ இமாம் புகாரி 3662வது ஹதீஸா பதிவு பண்றாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனைவி, ஒரு பெண் அப்படின்னு சொன்னா இவங்க எந்த மாதிரி நடந்திருப்பாங்கிறதுக்கு இது ஆதாரம். சும்மா பிடிச்சிருக்காது, அதுக்கு நியாயமான காரணங்கள் வேணுமா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக தன் அர்ப்பணிச்சிருப்பாங்கிறதுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது காரணம். சரியா? எத்தனாவது சிறப்பு இது? 4. நான் 10 சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். போரா இருக்கும் என்ன? கொஞ்சம் சொல்லலாம் தானே? அசல் சொல்லணுமோ? சொல்லுவேன், டைம் கொடுப்பேன், 5 மணிக்கு முடிச்சிருவேன். ஆனா 10 சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? சுருக்கமா வந்துடுறேன். 5வது சிறப்பு வீரமிக்க பெண்மணி. 5வது சிறப்பு என்ன? வீரமிக்க பெண்மணி. உஹது போர் அடிச்சு பத்தியலா? ஹிஜ்ரி 3வது வருஷம். புரியுதா? ஆண்கள் சஹாபாக்களுக்கு, பருவத்துக்கு வராத சஹாபாக்களுக்கு ரசூல் அனுமதி கொடுக்கல. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அப்ப வயசு 10 வயசு. ஹிஜ்ரி 3ல உஹது போர் நடக்கும் போது ஆயிஷா நாயுடைய வயசு எத்தனை வயசு? 10 வயசு. 10 வயசு ஆயிஷா நாயை கூட்டிட்டு போறாங்க. ஆயிஷா நாயை கூட்டிட்டு போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு தண்ணி கொண்டு வரணுமா இல்லையா? தண்ணி தூக்கிட்டு வரணுமே.
இந்த போர்க்களத்தில் தண்ணி கொண்டு வரணும் பாத்தீங்களா? அந்த போர்க்களத்தில் தண்ணி சும்மா வீட்டுக்கு இல்ல, சும்மா கிடையாது, போர்க்களத்தில் கொண்டு வருவதற்காக யாரை நியமிக்கிறாங்க? ஆயிஷா நாய் 10 வயசு பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளைய போர்க்களத்துக்கு அனுப்பி அந்த தண்ணி கொண்டு வரதுக்கு நியமிக்கிறாங்க. காயம் ஏற்பட்ட சஹாபா ரத்தம் கொட்டும், கை இருக்காது, கால் இருக்காது, அந்த ரத்தம் கொட்டுது பத்தியெல்லாம் கட்டு போடணுமே, கட்டு போட யார் நியமிச்சாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் யாரை நியமிக்கிறாங்க? இந்த ஆயிஷா ரலியா 10 வயசு சஹாபிய பெண்மணி. இந்த 10 வயசு பெண்மணிய உஹது போரில் காயம் ஏற்பட்ட சஹாபாக்களுக்கு மருத்துவம் பண்ண கட்டு போட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை நியமிச்சாங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு வீரமிக்க பெண்மணிங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்றா இல்லையா? இதனுடைய தனித்துவம், 5வது தனித்துவம். புரியுச்சா? 6வது சுருக்கமா வந்துடுறேன் நேரமின்மையின் காரணத்தால. 6வது தனித்துவம் என்னன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், புரியுச்சா? ஜிப்ரீல் ஒண்ணு சொல்ல மாட்டேன், அந்த பயம் இருந்தா வந்திருக்க கூடாது, சரியா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா நாய்க்கு வந்து சலாம் சொன்னார்கள். நமக்கெல்லாம் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்கு ஜிப்ரீல் சலாம் சொல்லிருக்கிறாங்களா? சொன்னது இல்ல. புரியுச்சா? ஹதீஜா நாய்க்கு ஜிப்ரீலும் சலாம் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொன்னா? சலாம் சொன்னா. புகார்ல ஹதீஸ் வருது. நீங்க ஆயிஷா நாய்க்கு 5வது சிறப்பு தானே? 5வது தானே? 5 6 6வது வந்து புகாரில 3768 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை கூப்பிடுவாங்க, யா ஆயிஷ், ஆயிஷாவே என்று கூப்பிடாமல் எப்படி கூப்பிடுறாங்க? யா ஆயிஷ், சரியா? அதாவது அந்த லாஸ்ட் வார்த்தைய ஃபாத்திமான்னு இருக்கேன், கணவர் வந்து செல்லமா ஃபாத்திங்குவார், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜசிமான் இருக்க பேரு, கணவர் செல்லமா என்ன ஜசிங்குவார். இது சுன்னத்து. அந்த செல்லத்தை வெளிப்படுத்துவது, பாசத்தை வெளிப்படுத்துவது. புரியுச்சா? அப்ப ஒரு பக்கம் அந்த கடைசி வார்த்தையை கட் பண்ணுவது, பாசத்தை வெளிப்படுத்துவது 2வது சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய யா ஆயிஷான்னு கூப்பிடாம யா ஆயிஷ், சரியா? அந்த மறுபூத்தா தான் பெண்பாலுக்கே அடையாளம், இல்லைன்னா ஆண்பாலா மாதிரி போயிடும். ரசூல்ல ஆண்பாலா நம்ம வந்து ஒரு ஆம்பளைய சரிமா சொல்லுமா அப்படிங்குவோம். ஒரு ஆம்பளைய ஒரு பெண்ணை சரிடா சரியா, மனைவி ஓகேடா வந்துடுறா, செய்யற வாரண்டா, வாங்கிட்டு வரண்டா சொல்லுவோமா இல்லையா? இந்த வந்துடுறா, போயிடுறா, வாங்கிட்டு வர்றேன்டா. அங்க ஆண் இருக்க மாட்டா போடுறாரு, அங்க ஆண் இருக்க மாட்டாரு. அந்த முனையில மனைவி இருக்கிறாங்க, பெண் இருக்கிறாங்க, பெண் ஆண்பாலா யூஸ் பண்றாரு. புரியுச்சா? இதெல்லாம் பாசத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாகிய யா ஆயிஷ், சரியா, அப்படின்னு கூப்பிட்டு செல்லத்தை சொல்லுவாங்க. யுக்ரிஉக்கு சலாம், உனக்கு சலாம் சொன்னார்கள். யார் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உனக்கு யார் சலாம் சொன்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வ அலைஹிஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு பதில் சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. புரியுச்சா? அப்ப 7வது சிறப்பு 7 தானே? 6 சரியா? 7ன்னு சொல்ல போறது 6ன்னு சொன்னது, சரியா? அப்ப 6வது சிறப்பு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமால் சலாம் சொல்லப்பட்டவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. புரியுச்சா? 7வது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா புகாரில 3769 அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாப்பாடு இருக்கு பத்தியா, சாப்பாடு நமக்கு நம்ம ஊர்ல ஃபேமஸான சாப்பாடு, நமக்கு பிரியாணி பிடிக்கும், பல பேருக்கு பிரியாணி பிடிக்கும். அந்த ஊர் சாப்பாட்டுல ஃபேமஸான சாப்பாட்டுக்கு பேர் என்ன சொன்னா சரீது. ஃபேமஸான சாப்பாட்டுக்கு பேர் என்ன? சரீது. புகாரில 3767 சரீதுங்கிற சாப்பாடு. சரீதுனா என்ன சொன்னா இந்த தக்கடிங்கிறமா இல்லையா? திக்கடியா? தக்கடி. இந்த தக்கடி செய்யறாங்கல்ல, இந்த தக்கடி செய்யறது வந்து ரசூலுல்லாஹி காலத்துல இருந்துச்சு. அதுல கறி திபுலா இப்படி திரும்புங்க இன்னும் கொஞ்சம், சரியா? தக்கடி இருக்கு பத்தியெல்லாம், தக்கடியில காய்கறி போடுவோம், கொழுக்கட்டை போடுவோம், கறி போடுவோம்ல, அது உங்களுக்கு என்னோட ஜாஸ்தியா தெரியும். அப்ப இந்த தக்கடிக்கு அரபில வந்து சரீது நல்லா இருக்கேன், அது வயிற்றுக்கும் நல்லா இருக்கும், ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடுவாங்க.
சஹாபாக்கள் அரபியர்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவார்கள். சாப்பாட்டுல அரபியர்கள் முதல் விரும்பக்கூடிய சாப்பாட்டுக்கு பேர் என்ன? சரீது. சரீது புரியுச்சா? சரீது. உங்களுக்கு பிரியாணி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்ம ஊருக்கு பிரியாணி, அந்த ஊருக்கு சரீது. புரியுச்சா? ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஃபதுலு ஆயிஷத அல நிசா, பெண்களில் ஆயிஷாவுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், கஃபதுலி சரீத் அலா சாயிரி தாம், எல்லா உணவுகள்லையும் சரீதுக்கு எப்படி தனி சிறப்பு இருக்கிறதோ அது மாதிரி பெண்களில் தனி சிறந்தவள் யாரு என்று சொன்னால் யாருதான்? ஆயிஷா தான். புரியுதா? அப்படின்னு சரீது உணவு எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அது மாதிரி ஆயிஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரீது உணவு மாதிரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. அப்ப ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உணவின் விஷயமா சொல்றாங்க. இது வந்து எட்டாவது சிறப்பு, ஏழாவது சிறப்பு. எட்டாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொர்க்கவாசி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாசி இல்லையா? சொர்க்கவாசி தானே. அவங்க சொர்க்கவாசிங்கிறதுக்கு ஆதாரம் வந்து திருமிதில 3815 அதுல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா நாயி காட்டப்படுறாங்க. ஆயிஷா நாயை காட்டி வழக்கு சொல்றாங்க, ஹாதிஹி ஜௌஜதுக ஃபித் துன்யா வல் ஆகிரா, இவங்க வந்து உங்களுடைய மனைவி எங்கெங்க? துனியாவுலையும் ஆகிரத்திலையும். புரியுதா? எட்டாவது சிறப்பு தானே. எட்டாவது சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹ் எட்டாவது சிறப்பு வந்து சொர்க்கவாசி. எட்டாவது சிறப்பு வந்து சொர்க்கவாசி. ஒன்பதாவது சிறப்பு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொர்க்கத்திலையும் மனைவியா இருப்பாங்க. எட்டாவது சிறப்பு வந்து சொர்க்கவாசிமா. சொர்க்கவாசிக்கிற பெரிய சிறப்பு, நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தரணும். புரியுச்சா? ஒன்பதாவது சிறப்பு சொர்க்கவாசி என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்துல அவங்க என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருப்பாங்க. எட்டாவது சிறப்பு கரெக்டா சொல்லிட்டேன்ல. நான் 2-3 நிமிஷத்துல 10வது முடிச்சு இன்ஷாஅல்லாஹ் வகுப்பை முடிச்சிருவேன். சரியா? 10வது சிறப்பு என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்கல்ல, யார் வீட்டுல வஃபாத் ஆனாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது பெரிய பாக்கியம் தானே. ரசூலுல்லாஹ் அந்த கடைசி நேரத்துல, சக்கராத் நேரத்துல, நான் யார் வீட்டுல இருப்பேன், நான் யார் வீட்டுல இருப்பேன், இது யார் வீட்டுல இருக்க வேண்டிய நாள், ஏன்னா வேற வீடா போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆயிஷா நாயுடைய நாள், அவங்க வீட்டுல இருக்க வேண்டிய நாள். புரியுச்சா? ஆயிஷா நாய் ஏன் வீட்டுல இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியுச்சா? மட்டுமல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்குடைய ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்கல்ல, அப்படி மௌத்தா போகும்போது அவங்க எங்க இருந்தாங்கன்னு சொன்னா, என் மடியில இருந்தாங்க. அவங்க தலை எங்க கிடந்துச்சு? என் மடியில். என் மடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வைத்து சொன்னார்கள், அல்லாஹும்மா ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்மா ரஃபீக்கல் அலா, அல்லாஹ்வே மிக உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. அதான் ரசூலுல்லாஹ் பேசின கடைசி வார்த்தை. கலிமா சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செஞ்சாங்க. அப்புறம் அல்லாஹும்ம அர் ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம அர் ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம அர் ரஃபீக்கல் அலா. புகாரியுடைய ரிவாயத். சரியா? 3 முறை சொன்னார்கள். அதான் ரசூலுல்லாஹ் பேசின கடைசி வார்த்தை. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பேசவே கிடையாது. அந்த மாதிரி அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலான்னு சொல்லிவிட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க. எங்க சாஞ்சிட்டாங்க? ஆயிஷா நாயுடைய மடியில சாஞ்சிட்டாங்க. அதோட மௌத்தா போயிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த கடைசி நேரத்திலேயே என்னுடைய எச்சி ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் பட்டது. எப்படி தெரியுமா பட்டுச்சு? சொல்றாங்க, அந்த சக்கராத் நேரத்துல ஆயிஷாவுடைய அண்ணன் இருக்கார்ல, அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்க்க வருவாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்து அப்துர் ரஹ்மான் கையில மிஸ்வாக் குச்சி வச்சிருப்பாரு. ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் பண்ண ஆசைப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி பார்ப்பாங்க மிஸ்வாக் குச்சிய. ஆயிஷா நாய் புரிஞ்சுக்கிடுவாங்க, அண்ணனுடைய மிஸ்வாக் குச்சியை ரசூலுல்லாஹ் வாங்குவாங்க. வாங்கி அண்ணன் இங்கிட்டு தேய்ச்சாருன்னு சொன்னா ஆயிஷா நாய் இந்த சைடு, சரி மிஸ்வாக் குச்சி 2 பக்கத்து இருக்கும்ல, அப்ப இங்கிட்டு தேய்க்காம இங்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை நல்லா பல்லால கடிச்சு என்ன செய்வாங்க?
மென்மைப்படுத்தினார்கள். ஆயிஷா நாயகி பல்லால கடிச்சு மென்மைப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொடுத்தாங்க. ரசூல் என்ன பண்ணுவாங்க, அது வாங்கி பல்லு தேய்ச்சாங்க. அப்ப கடைசி நேரத்துல கடைசி மௌத்தா போகும்போது ஆயிஷாவுடைய அந்த கடிச்ச அந்த குச்சி இருக்கு பாருங்க, அந்த மென்மைப்படுத்தப்பட்ட அந்த குச்சி, அதை வச்சு ரசூலுல்லாஹ் பல்லை தேய்ச்சிட்டு மௌத்தா போனாங்கல்ல, அது எனக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஒரே ஒரு வரலாறு சொல்லி முடிக்கிறேன். சொல்லலாம் தானே? டைம் ஆச்சா? சொல்லலாம் தானே? சரி, நீங்க வேணான்னு சொன்னாலும் சொல்லதான் செய்வேன். சரியா? சரி, அதாவது இது முவத்தா இமாம் மாலிக் முவத்தாவுல ஒரு வரலாறு பதிவு பண்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவு கண்டாங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டுல 3 நட்சத்திரங்கள் விழுந்து கிடக்கிறது. 3 நட்சத்திரங்கள் வீட்டில் விழுந்து கிடக்கிறது. அந்த கனவுல பார்த்து போட்டு வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்திலேயே சொல்லுவாங்க வாப்பாட்ட, பாப்பா இந்த மாதிரி கனவு கண்ட, என் வீட்டுல என் ரூமுல 3 நட்சத்திரம் விழுந்து கிடக்குது. 3 நட்சத்திரம் விழுந்து கிடப்பது நல்ல கனவா கெட்ட கனவா? நல்ல கனவு. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, ஹாதா ஹுவ ஹைருன், இது ஹைரான கனவு, சிறந்த கனவு. அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, யமா நீ கனவு கண்டியல்ல 3 நட்சத்திரங்கள் உன் வீட்டுல வந்து விழுந்து கிடந்ததாக, அது முதல் நட்சத்திரம் அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாக்கி 2 நட்சத்திரம் யாருன்னு எனக்கு தெரியல சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியல சொல்றாங்க. ஒரு நட்சத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள் ஆயிஷா சொல்றாங்க. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க அடக்கம் பண்றாங்க. எங்க அடக்கம் பண்றாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல. 3வது நட்சத்திரம் யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப 3 பேரும் இங்க அடக்கம் செய்யப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதுல நீங்க கபரை பாத்தியலாக்க, இந்த 3 கபர் இருக்கு பத்தியலா, இப்படி சமமா இருக்காது. அப்படித்தானே? 3 கபரை பாத்துக்கிறீங்களா? பார்த்தது இல்லையோ? ஜியாரத்து பண்ணிருப்பீங்க. 3 கபர் இருக்கு. 3 கபர் வந்து இப்படி இருக்காது. நம்ம ஊர்ல எல்லாம் கபர் இப்படி வரிசை அடக்கம் பண்ணுவாங்க. அப்படித்தானே? இது முடிச்சுட்டு வரிசை அடக்கம் பண்ணுவாங்க. இந்த 3 பேருடைய கபர் இப்படியா இருக்கு. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இங்க உமர் இப்படியா இருக்கு. இப்படி எப்படி இல்லையா? இப்படி இல்ல. புரியுதா? எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த லெப்ட்ல வந்து இந்த முடிவு பத்தியெல்லாம் இங்க ரசூலுல்லாஹ்வுடைய தலை, ரசூலுல்லாஹ்வுடைய கால். அபூபக்கர் சித்திக் உடைய கபர் வந்து இப்படி இருக்கும். புரியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சிக்கு எதிர்த்த பக்கத்துல தான் தலை இருக்கும், கால் கீழே இருக்கும். இந்த அடக்கத்துல கூட நான் ரசூலுல்லாஹ்வுக்கு நிகர் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு நிகர் நான் இல்லேங்கிறதுக்காக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டில் இல்ல, நெஞ்சிக்கிட்ட அபூபக்கர் சித்திக்குடைய தலை இருக்கும். இப்ப கால் கீழே வந்துருமா இல்லையா? இப்படித்தான் 2வது கபர் இருக்கு. 3வது கபர் இப்படி இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமருடைய கபரை பார்த்து, உமர் ரலியல்லாஹு கபரை பார்த்தீங்களாக்க, அபூபக்கர் சித்திக்குடைய தலைமாட்டில் இருக்காது, நெஞ்சிக்கிட்ட இருக்கும். புரியுதா? இப்படித்தான் நீங்க பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கும். இது ரசூலுல்லாஹ்வுடைய கபரு. இப்படி என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதோடு அந்த வீடு வந்து 10க்கு 10. வீட்டுடைய அளவு என்ன? 10 அடி. 10 அடி நீளம், 10 அடி அகலம். இதோடு இந்த 10க்கு 10 முடியும். புரியுதா? இது ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி கண்ட கனவு. 3 நட்சத்திரங்கள் என் வீட்டை விழுந்து கழிச்சுனாங்கல்ல, இது முதல் நட்சத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது நட்சத்திரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 3வது நட்சத்திரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது எனக்கு அல்லாஹ் செஞ்ச பாக்கியம், என் வீட்டுக்கு அல்லாஹ் செஞ்ச பாக்கியம், எனக்கு அல்லாஹ் செஞ்ச பாக்கியம் சொல்றது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க அப்படின்னு வரலாறு பேசுது. அப்ப நிறைய தனிச்சிறப்புகளை நான் சொல்லுவேன். நீங்கள் அனுமதித்தால், நீங்கள் அனுமதிக்கிறதுனால நேரம் இல்லைங்க, நேரம் இல்ல. அசரத்துவம் தயமாயிருச்சு, வேற வேற நிகழ்ச்சிகள் இருக்குது. நம்ம ஆரம்பிச்சு ஏறக்குறைய 1 மணி நேரம் 19 நிமிஷம் 25 செகண்ட் சரியா ஆயிருச்சு. அப்ப இந்த 10 சிறப்புகள் இப்போதைக்கு போதும் இல்லையா? இதுகளை மனசு வச்சுக்கிறங்க. நான் சொன்ன முதல் சிறப்பாக இந்த மார்க்கத்துல கல்வி விஷயத்துல எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்கல்ல, அது மாதிரியான ஆர்வத்தை, அது போன்ற கல்வி ஞானத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து, அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்தாங்கல்ல,
அவங்க தாவா பணி செஞ்சாங்கல்ல, அது மாதிரி இறையச்சத்தை, அது மாதிரி தாவா பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தரட்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மறைக்கட்டும், நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.